ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா, எங்கள் தம்பியோட பையனுக்கு மொட்டை அடிக்கிறோங்க. அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு வந்துட்டுருக்கோம். கேஸ் இல்லைன்ட்டு கேஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இனி கோயிலுக்கு போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க நம்ம குலதெய்வம் கோயில். இது எங்கே இருக்குன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு கொளத்தூர் பக்கம் இருக்க சாணார்பாளையன்ற ஊரில் இருக்குங்க. எங்களுக்கு இதுதான் குலதெய்வம் கோயில்னு தெரியுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இந்த கோயில் எதுக்காக வந்திருக்கோம்னா, தம்பியோட பையனுக்கு மொட்டை அடிக்க வந்திருக்கோங்க. அந்த பூசாரி வர லேட் ஆக மாட்டிருக்கு. அதனால தான் நான் கோயிலை ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றி காட்டிகிட்ருக்கேன், எப்படி இருக்குது என்னென்னு. நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கும் தெரியல இந்த ஊர் எப்படி எப்படி சாமி கும்பிடுவாங்க என்னன்ட்டு. அதனால் பூசாரி வந்தால் தான் தெரியும் இதை எப்படின்னு. அதனால் நாங்கள் பூசாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஐயர்லாம் வந்துட்டாங்க. அவங்க பூஜைக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இந்த மரத்தை பாருங்க, இதுதான் அரப்பு மரம். எவ்வளோ பெருசா இருக்குது. அது கோயிலுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதை வச்சியே அவங்க கோயில் கட்டியிருக்காங்க. அது ரொம்ப பழைய மரங்க, அரப்பு மரம். அது பக்கத்துல ஒரு ஆலமரமும் இருந்ததாம்மா. அது பெரிய ஆலமரமா இருந்ததுனால வெட்டிட்டாங்க. அதை வெட்டிட்டதுனால தான் இந்த கோயிலுக்கு ஆலமரத்து கருப்பராயன்ட்டு பேர் வந்ததாமாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா வந்திருந்தோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா கோயிலுக்கு வந்திருக்கிறது. அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பூசாரிங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சாமியை ரெடி பண்ணிட்டு சந்தன குங்குமம்லாம் பூசிட்டு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க பூஜைக்கு. எல்லாம் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கோயில் என்னென்ன சாமி இருக்குன்ட்டு அப்படியே சுற்றி காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். இதுதாங்க நம்ம கோயில். நம்ம கோயிலோட பூசாரி இவங்க தான். நாங்கள் போன நேரத்துக்கு கரெக்டாக பூசாரியும் வந்துட்டார். சாமியெல்லாம் அலங்கரிச்சிட்டு ரெடி பண்ணிட்டு வச்சிட்டு இருந்தார். நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்தோம். இந்த ரூமுக்குள்ளே ஒரு ரூமாட் இருக்குது, அது பக்கம் சாமி இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், மொட்டை அடிக்கிறவரும் வந்துட்டார். அப்படியே எங்கள் தம்பிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சிடலான்ட்டு உட்கார வச்சுருக்குறோம். அவனுக்கு இப்போ மொட்டையை அடிச்சுட்டு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மொட்டையை அடிச்சுட்டு அப்புறம் என் தம்பி பையனுக்கு மொட்டை அடிக்கலான்ட்டு மொத்தம் 3 மொட்டை அடிச்சுக்கலான்ட்டு உட்காந்துருக்குறாங்க.
பொங்க வைக்கலான்ட்டு பொங்க தவளையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு அடுப்பத்த வைக்கிறதுக்கு பூசாரி வந்தாரு. ஃபர்ஸ்ட் கற்பூரம் வச்சு திண்ணீர்லாம் வச்சு பூசை பண்ணிட்டு அப்புறம் பற்ற வச்சுக்கிட்டு போனாரு. நாங்கள் பற்ற வச்சு பொங்க வச்சோம். அந்த பக்கம் பொங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பூசாரி தான் கற்பூரம்லாம் வச்சு திண்ணீர்லாம் வச்சு பூவெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம தாத்தனும் இவங்க 2 பேருமா அங்க ஊருக்கு மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கெல்லாம் பின்னாடி சாயிரண்டா இந்த சாமி தெரியாது. அங்க வேற அவனை தூக்கி வச்சிருச்சு. அங்க பாரு தாத்தா தள்ளி நில்லு. வந்து இங்க பாரு இவனை தூக்கி இருக்கணும். நீ வேணாமா அப்படின்னா நான் யாருன்னு சொல்லு. நான் யாருன்னு சொல்லு. இப்பைட்டியும் சொல்றா அட்டா அட்டா எங்கத்த வாயில வச்சுன்னா கத்தாலி பிடிச்சிருக்கோம். கையில வாயு ஒன்றரை கூழ்வாய கழிச்சு நல்லா ஊட கை சப்பாத்தி பல்லு நிம்பிட்டு வந்தா. அப்ப நான் யாரு சொல்லு. சரி நான் பூசுல கையில ஒண்ணுமே இல்ல. கையில நாஷ்டமா இதாரு இந்த வையாரு சொல்லு. இதாரு இதாரு இதன் இதாரு சொன்னீங்கன்னா முட்டாய் வாங்கி கொடுப்பா. இதாரு சாக்லேட் வாங்கி தருவேன். இதாரு சொல்லு. தெரியாம இல்ல சாமி ஒண்ணும் இல்ல. கையில தூசிக்குது பாரு. இல்லங்க இல்லங்க தேலுங்க கையில பூசி விட்டுருச்சான். யா
என்ன வேணும்? நீ சொன்னாதான் ஓபன் பண்ணி தரணும். இது வேற வாங்க. அங்க அவுத்து விடு, அவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். நீ சொன்னாடா வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு தான் வெளியிட முடியுமா? அன்னைக்கு பண்ண மாதிரியா? என்ன கூட சொல்லிச்சு எங்க அம்மா. கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தான் கட் பண்ணுங்க. அப்பா கொஞ்சம் நான் சொல்ற அளவு கட் பண்ணுறேன். உச்சி மயிர் முடி கட் பண்ணு. இந்த ரப்பர் ஓட்டுக்கிற வரை கட் பண்ணு. நோ நோ நோ. ஏய் அமைதியா இரு. சாமி கும்பிடுறீங்க. அப்பதான் 12வது நாள். நீ சொன்னதான் ஜெய் ஷர்ட் முடியும். ஓ எங்க அம்மா முன்னாடி மட்டும் கொஞ்சம் முன்னாடி எப்படி கொடுப்பாங்க? பைத்தியக்காரி. பூ முடி கொடுக்கறது பின்னாடி தான் கொடுப்பாங்க, முன்னாடியே கொடுப்பாங்க. ஏ பாட்டி இங்கதானே கொடுப்பாங்க. தலையில அங்க கொடுத்தா என்ன? தலையில பைத்தியம் இங்க இங்க இவ்வளவு வெட்டி சொல்லிடலாம். இவ்வளவு வேணும்னா வெச்சா இவ்வளவு பைத்தியக்காரி. இங்க இவ்வளவு வெட்டி கேட்டியா? வளரணும். சரி 3 மட்டும் எடுத்து பொங்க வைக்கிறதுக்கு ஐயர் வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி நாங்கள் பொங்க வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஏற்றாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றி அது நிறைஞ்சி பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு என்ன பொங்கல் வேணுமோ, கோயிலுக்கு என்ன சக்கரை பொங்கலா வெண்பொங்கலான்னு பார்த்து வைப்பாங்க. நாங்கள் வெறும் பொங்கல் தான் வச்சோம். ஏன்னா சாமிக்கு வெறும் பொங்கல் மட்டும் வைங்க போதும் அப்படின்னாரு பூசாரி. அதனால் வெறும் பொங்கல் மட்டும் வைக்கலான்ட்டு பாருங்க தண்ணியெலாம் நிறைஞ்சி ஊற்றியாச்சு. இப்போ அந்த தண்ணி வந்து பொங்கி மேலே வந்ததுக்கப்புறம் நாம் அரிசியெல்லாம் போட்டுட்டோம். இந்த பக்கம் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சிட்ருக்கோம், ஒரு பக்கம் பொங்க வச்சிட்ருக்குறோம். அப்படியே இது பாருங்கள் அழகாக இப்போ தான் செடியெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்களாட்ருக்குது. அதனால் சூப்பராக இருந்தது அட்மாஸ்பியர். ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது கோயில். ஆனால் நல்லா இருந்தது, தனியாக அமைதியாக இருந்தது அந்த பிளேஸே. எங்கள் தம்பிக்கு மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கலான்ட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. அவங்க 2 பேருக்கு அடித்ததுக்கப்புறம் எங்கள் தம்பி பையனுக்கு அடிச்சுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு 12 மணி ஆயிடுச்சு. டபுள் மினிமம் தான் கூட்டு போச்சாக்க அப்படியே என்னடா வேணும் உனக்கு? பன்னீர் வாங்கிட்டேனா ஏதாவது தள்ளிக்கோ பையங்கிறான் பின்னாடி தெரியாதடா. துணியே பேண்ட் நிறைய இல்லை. டயர் போட்டு அவ்வளோ மேலே மொண்டு ஊற்றிக்க. சோப்பு கேட்குறான். ஷாம்புக்குது இருக்குன்னு கம்முன்னு இருக்கா. எனக்கு அப்பா சொல்லிட்டேன் செப்பலை கழட்டி விட்டு போக்கிட்டு இங்கே இருந்து செப்பல் போட்டு தெரியல. மாநாட யாரோட செருப்பது? அண்ணா மனுஷன் சும்மா மட்டை ஏகப்பட்ட மட்டை. அம்மா இங்கதான் இருக்கிறேன். இந்த இது வச்சுக்கோ.
அம்மா தூக்காது. புத்தாக்க போயிடுச்சா? இன்னும் 4 மாசம் இருக்குங்க. ஆடி மாசம் அம்மா எங்க தாண்டா இருக்கு? ஏன்டா? அம்மா இங்க தான் இருக்கு. அம்மா ஊருக்கு போகும்போது நல்லா தோல் மனுஷனே பண்ணிட்டேன். எக்ஸாம் முடிச்சு வந்துங்க. ஆமா ரெடியா இருக்கான் பாட்டி. பாப்பா பிறந்தது எங்க? நீ வணக்கம். நம்ம வீட்டுக்கு எங்க கனிக்கானூருக்கு தானே. நீயும் மொட்டை அடி போற பாட்டு அவனை பார்த்துப்பீங்களா? கட்டப்பீங்க. எங்க நீங்க மாமனக்கான எல்லாரும் வந்துட்டீங்க. அவர்தான் முக்கியமான ஆளு. 2 hours later. சாம் போடுவாதே காசு 100 ரூபாய். தம்பி ஹைனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு உட்கார வச்சா அவன் உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. அழு அழுன்னு வெறு வெறுன்னு கத்திட்டு அழுதுட்டே இருந்தான். பாவம் மூச்சு விடாம அழுக ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டெல்லாம் போட்டு பொம்மையெல்லாம் காட்டி சமாதானமே படுத்த முடியலைங்க. அழுதுட்டே இருந்தான். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கேப் விட்டு விட்டு அடிச்சாரு. அழுகாச்சே நிறுத்தலைங்க. மூச்சு விடாம அழுதுட்டே இருந்தான். பார்க்கவே பாவமாயி போச்சு. இதுதாங்க நான் சொன்ன மரப்பு மரம். பாருங்கள் எப்படி வந்திருக்குது, கோயிலுக்குள்ளேயே வந்திருக்குது. இந்த கோயில் மரத்தை விட்டு எப்படி கோயில் அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நீ பூஜை பண்ணிடலாம் வாங்க, பொங்க வச்சாச்சு.